சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 18ஆம் நாள், பௌர்ணமி திதி இன்று நள்ளிரவு 3:29 வரை, பூசம் நட்சத்திரம் இன்று இரவு 11:58 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல பணவரவுகள் கிடைக்கக்கூடிய, திருப்புமுனையான நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய உற்சாகமான தினமாக, தாராபலன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 4ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கேற்ப 4ஆம் பாவகத்தின் வழியாக இன்றைக்கு நல்ல சம்பவங்கள், அம்மானால நல்ல விதமான ஒரு தன்மைகள் இருக்கிறது. நம்மனால அம்மாவுக்கு சந்தோஷம், அம்மாவால் நமக்கு சந்தோஷம். தாய் என்கின்ற தெய்வத்தை சற்று உள்ளம் குளிர வைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாளை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சொல்லலாம். சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகும். வாடகை வீட்டிலே இருக்கிறேன், ஒரு லீஸுக்கு போகலான்னு பார்க்குறேன், ஒத்திக்கு போகலான்னு பார்க்குறேன், சொந்த வீடு வாங்கலான்னு பார்க்குறேன், ஊரில் இருக்கிற இடத்துல ஒரு வீடு கட்டலான்னு ஒரு நினைவு இருக்குது, அல்லது ஊரில் இருக்கிற வீட்டை கூட எடுத்து கட்டணும். அப்பா அம்மா வாழ்ந்த இடம், தாத்தா வாழ்ந்த இடம், அதை அப்படியே விட்டுற முடியாது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, கொஞ்சம் செலவு பண்ணலாம், வருமானம் இல்லையே, அதற்கேற்றாற் போல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட வாகனத்தை மாற்றிடலாமே, இன்றைக்கி போய் ஷோரூமில் பார்த்துட்டு வந்துடலாமா, அந்த பார்த்துட்டு வந்துடலாமா, அந்த வண்டி எடுக்கலாமா, இந்த வண்டி எடுக்கலாமா என்கின்ற மாதிரியாகவும், சிலருக்கு சுகப்பயணங்கள்னு சொல்லப்படக்கூடிய உல்லாச யாத்திரைகள், மனைவி, கணவன், குழந்தைகளோடு போயிட்டு ஒரு 8 இந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துடலாம், குழந்தைகள் ஆசைப்படுது, குழந்தைகளுக்காக இதை செய்யலாம் என்கின்ற மாதிரியாக செலவுகள் சற்று இருந்தாலும் கூட அதைவிட மனமகிழ்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமாக 100% பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய நாள், தம்பி தங்கைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாள். ஒரு பாவகத்தில் 3ஆம் பாவகத்தில் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் அட்டகாசமான நிலைமையில் அமர்ந்திருக்கிறார். அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கேற்ப என்னென்ன கவலைகள் உங்களுக்கு இருக்கிறதோ, ஒரு முயற்சி பலிக்கலைங்க, ஒரு வருஷமாக 6 மாதமாக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வயதிற்கேற்றாற் போல தான் முயற்சிகளும் இருக்கும். 20 வயதில் இருக்கிறவருக்கு ஒரு மாதிரியான முயற்சிகள் இருக்கும், 40 வயதுகளில் இருக்கிறவருக்கு ஒரு மாதிரியான முயற்சி, 60 வயதில் இருக்கிறவருக்கு வேறு மாதிரியாக. இந்த வயதிற்கேற்ற போல நீங்கள் உங்களுடைய மனதிற்கேற்றாற் போல எது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் என்னென்ன முயற்சிகளை நேர்மையான விதத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்லவர்கள் இன்றைக்கு அறிமுகமாகக்கூடிய தன்மை, வாழ்க்கை முழுவதும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல உதவிகளை செய்யக்கூடியவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கலைத்துறையில் சாதிக்கணும், எழுத்துத்துறையில் சாதிக்கணும், நானே இந்த துறையில் ஜீனியஸ் ஆகணும் என்கின்ற மாதிரியாக உங்களுடைய தகுதிகள் இன்னும் வெளிப்படவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு குடும்ப அமைதி, சந்தோஷம், நிம்மதி எல்லாம் அப்படியே எக்ஸட்ரா எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய யோக நாள். குடும்ப குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பமே சிலருக்கு அமையக்கூடிய அமைப்புகள். இன்றைக்கு ஒரு பெண்ணை பார்த்துட்டு போகிறாங்க, இன்றைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு போகிறாங்க, இது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதத்திலேயே இன்னார் தான் கணவன் மனைவி என்பது உறுதியாயிடும். இந்த வருஷத்திலேயே கல்யாணம் நடந்துடும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக, கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல விதமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பணவரவுகள் கொஞ்சம் அப்படியே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இன்னும் வேலை தொழில் அமைப்புகளில் நான் கால் உண்டலைங்க,
ஸ்டெடியாக நிற்க முடியலையே, அதுக்கு போகலாமா இதுக்கு போகலாமா, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, வியாபாரம் நான் நினைக்கிற மாதிரி இல்லை, தொழில் நான் நினைக்கிற மாதிரி இல்லை, வேலையே கை கொடுக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியாக நினைப்புகளில் இருக்கக்கூடிய, இந்த மாதிரியாக இன்னும் தத்தளித்து கொண்டு தான் இருக்கிறேன், போராட்டத்தில் தான் இருக்கிறேன், பணவரவுகள் ஸ்டாண்டாக இல்லை, மாதமானால் நிரந்தர வருமானம் இல்லை, இது மாதிரியானவர்கள் எல்லாருக்குமே மாதம் ஆனால் நிரந்தரமான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள். தனாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு வலுவாக 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய, அந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, மனசில் நல்லதுகள் நடக்கக்கூடிய, சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கக்கூடிய, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய, எதிலும் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு. ராசிநாதன் தைப்பூச பௌர்ணமியாக உங்களுடைய ராசியிலே வந்து உட்கார்ந்துருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் சூரிய செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. பெரிய அளவில் மாற்றங்கள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் சோர்ந்து போனவர்கள், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வேறு அட்டமத்து சனி என்ன படாத பாடுபடுத்திருச்சு, இப்போ கூட 8ல் ராகு இருந்து என்னை போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு, அப்படிலாம் நடக்கலைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கவலைப்படாதீங்க, எழுந்திரிச்சு நிற்பீங்க. இப்போது உங்களை என்னென்னலாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ, என்னென்னலாம் நடக்காமல் இருக்கிறதோ, இதெல்லாம் நடக்கிற காலங்கள் இன்று முதல் ஆரம்பமாகிறது என்கின்ற ஒரு தைரியம் சொல்லக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசிநாதன் ராசியில் உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து உட்காருவார் என்றாலும் கூட 28 நாட்களுக்கு ஒரு தடவை உங்கள் ராசியிலே வந்து உட்காருவார். ஆனால் பௌர்ணமியாக வந்து உட்கார்றது வருஷத்தில் இந்த தைப்பூச நாளில் மட்டும்தான். ஆக தைப்பூச நாளில் வந்து பெரிய சோதனைகள் எதுவுமே கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்காது. தசாபக்தி அமைப்புகள் 6, 8 அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட இன்றைக்கு ராசிநாதன் ராசியிலேயே பௌர்ணமி நிலையில் வந்து அமர்வதால் எதையும் அப்படியே சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய, தைரியங்கள் பிறக்கக்கூடிய, வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்திலிருந்து சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சுப செலவுகள் ஏற்படும். இந்த வெட்டி அலைச்சல்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வெட்டி வீண் அலைச்சல் இல்லாமல் தேவைப்படுகின்ற டிராவல் பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும், பணவரவுகள் இருக்கும். 35, 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகள் மூலமாக, ஆண்கள் மூலமாக, பெண்மணிகள் மூலமாக ஆண்களுக்கு லாபம், ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு லாபம், சகோதர உறவுகள் பெரிய அளவில் செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மைன்னு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சுப விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சில பேருக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் வடமேற்கு திசையில் கிளிக் ஆகக்கூடிய தன்மை, வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற அனுமதிகள் கிடைக்காமல் இருந்தவங்க, இந்த பாருங்கள் இந்த ஊருக்கு போகணுன்னு இருக்கிறேன், விசா கிடைக்கல, அல்லது அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கே பாஸ்போர்ட்டில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது, ரெனிவல் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள், வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான அனுமதிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பெற்றோருடைய மனமாற்றம், அலுவலகத்தில் உங்களை வந்து முன்னுரிமை கொடுத்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என அத்தனை சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இனிமேல் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. அட்டமத்து சனி நினச்சி பாதியை பயப்பட வேண்டான்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வேதை அமைப்புகளில் இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுவதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான ஆரம்ப அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபச்சந்திரன் இன்றைக்கு லாபத்திலேயே பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பான யோக நாள் இன்றைக்கு. தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு. ஒரு மிஷினை, ஒரே ஒரு கார் வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு தறி போட்டிருக்கிறேன், ஒரு சின்ன மிஷின் வச்சு ஒரு 4 பேரை வச்சு தான் வேலை வாங்குகிறேன். இந்த மாதிரி எளிய நிலையில் தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்குமே தொழிலை வியாபாரத்தை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய சில வாய்ப்புகள் கிடைப்பது, லாபம் 2 மடங்காக வரக்கூடிய அமைப்பு. அதுக்காக கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே இன்றைக்கே கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க சொல்ல முடியாது. ஒரு நிலையில், ஒரு எளிய நிலையில் இருக்கக்கூடியவர் 100 ரூபா சம்பாதிக்கிறவருக்கு கூட 200 ரூபா வருமானம், 1000 ரூபா சம்பாதிக்கிறவருக்கு 2000 ரூபா 5000 ரூபா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லா நிலைகள்லையும் இரட்டிப்பு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரனாக உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, அக்கா மேலே இருந்து வந்த மன வருத்தம் கொஞ்சம் விலகும். அக்காவுடைய உடம்பு நல்லா இல்லை, அண்ணனுடைய உடம்பு நல்லா இல்லை, அக்காவை கட்டி கொடுத்த இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முள்ளு மேலே சேலை விழுந்த
நடந்த கதை, இன்றைக்கே கிளம்பி வான்னு சொல்லிட முடியாது, வாழ்க்கை கெட்டு போகும். இந்த மாதிரி ஒரு உயரிய நிலையில் தம்பி தங்கைகளாக இருந்து அண்ணன் அக்காள்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான உறவுகளை பற்றி ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு மாதிரியான கவலைகள் வைத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அண்ணனுக்கும் அக்காளுக்கும் பெரிய கவலைகள் இன்னுமே இருக்காது. அவங்க வாழ்க்கை கொஞ்சம் சீராகும் என்கின்ற நம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி சந்திரன் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரனாக 10ஆம் இடத்தில் இருக்கிறார், மங்கள யோகத்தில் இருக்கிறார். அற்புதமான நல்ல அமைப்பு. இன்றைக்கு செவ்வாயும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். 9ஆம் இடத்திலிருந்து ராசியை குறுபார்க்கக்கூடிய அமைப்பு, சனி வலுத்திருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலும் கிரகங்கள் நல்லதை செய்ய காத்து கொண்டிருக்கின்றன. தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் எதுனாலும் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற அமைப்பு. ஐயா, தசாபக்தி அமைப்புகளே நல்லா இல்லாதவங்களுக்கு கூட இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும். லாபங்கள்லாம் வேண்டாம், அது அப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும்லாம் வேண்டாம். விரயங்களோ கஷ்டங்களோ செலவுகளோ இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதாவது நல்லது எல்லாம் யோகசாலிகளுக்கே நடக்கட்டும். கெட்டது உங்களையும் என்னையும் போல நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கெட்டது நடக்காமல் இருந்தாலே ஒரு வாழ்க்கையை சமாளிச்சுக்கலாம் இல்லையா? அது மாதிரி கெடுதல்கள் எதுவும் நடக்காத ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ஜீவன அமைப்புகளில் கண் திறப்பு வேலைகள் இன்றைக்கு உண்டு. இந்த வியாபாரத்தை பண்ணலாமா, அந்த வியாபாரத்தை பண்ணலாமா, இந்த தொழில் நல்லா இருக்குமா, அந்த தொழில் நல்லா இருக்குமான்ற மாதிரி ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகளில் முன்னேற்றமான போக்கு, உதவியாளர்கள் அமையக்கூடிய அமைப்பு, நல்ல வேலைக்காரர்கள், நண்பர்களின் மூலமான ஒரு வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய அமைப்பு. எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனோம்னா நம்ம ஜெயிக்க முடியும், எது நமக்கு காசு பணத்தை தரும் என்கின்ற மாதிரியாக சில வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாளாக இந்த நாள் அமையுங்க. பாக்கியாதிபதி சந்திரன் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரனாக்கி பாக்கியத்திலேயே 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்பாவை பற்றின கவலைகள் விலகும். அப்பா சொத்துக்கள் பற்றின விஷயங்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், தாவாக்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. தந்தையுடைய உடல்நிலை பற்றிய ஒரு கவலைகள் இருக்கிறது. அப்பா கிட்ட ஒரு சம்மதம் வாங்க முடியலைங்க, அம்மா கூட ஓகேன்ட்டாங்க, அப்பா தான் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார், இதை செய்யக்கூடாது, இது உனக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறார். இந்த மாதிரியான விஷயங்களில் தந்தையை எப்படி சமாதானப்படுத்துவது என்கின்ற யுக்திகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இன்றைக்கு பெரியவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வயசான காலத்தில் ரிட்டையர்ட் ஆகி பேசாமல் போய் சொந்த ஊர்லேயே போய் செட்டில் ஆகலாமான்றதில் ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பெருமாளை போய் இப்படி பார்த்துட்டு வந்துடலாம், இந்த சிவன்கிட்ட போய் காலடியில் போய் இப்படி விழுந்துட்டு வந்துடலாம், அல்லது இந்த இடத்துல போய் இதை செய்வதன் மூலமாக ஒரு நேர்த்தி கடனை நிறைவேற்றுறது, அல்லது ரொம்ப நாளாக குலதெய்வத்தை பார்க்கல, அம்மாவை போய் பார்த்துட்டு ஒரு கும்பிடு போட்டு வந்தாலே எல்லா கஷ்டமும் தீர்ந்துடுமே, குலதெய்வத்தை பார்ப்பதற்கும் அவதான கூப்பிடணும், அவ இன்னும் கூப்பிடலையே என்ற மாதிரியாக தெய்வத்தை பார்ப்பதற்கும் சம்மதத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே பெரிய நல்ல தெய்வ அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வருமானம் கூட இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லா இருக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு வருடத்தில் ஒரு நாளாகிய தைப்பூச நாள் ஒரு வித்தியாசமான சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தில் பெருசெல்லாம் உங்களுக்கு கெடுதல்கள்லாம் நடக்காதுங்க. செவ்வாய் பார்க்கக்கூடிய சந்திரமங்கல யோகத்தில் தான் இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. சந்திரன் எப்போது பூரண பொலிவோடு இருக்கிறாரோ அல்லது அவரே குருவால் பார்க்கப்பட்டு சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு சூழல்களில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. ஆக இன்றைக்கு இயல்பான ஒரு நாளாகவே கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். மனசு கூட கொஞ்சம் தெளிவாக இல்லாமல் இருக்கும், அப்படி இப்படின்னு முடிவெடுக்க வேண்டாம்லாம் சில இடங்களில் சொல்லுவேன் சந்திராஷ்டம நாளுக்கு. ஆனால் அது கூட இன்றைக்கு இல்லாமல் ஓரளவிற்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய சுப சந்திராஷ்டம நாளாக வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு தெய்வ தரிசனங்கள், ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அன்னதானம் போன்ற விஷயங்களில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நீங்களே அன்னதானத்தை செய்யக்கூடிய அமைப்புகள், தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு இதுவரைக்குமே இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ஏற்பட்டு கொண்டிருந்த குழப்பங்கள் வேறு ஒருவரின் மூலமாக ஒரு 40 வயது தாண்டிய பெண் மூலமாக டக்குன்னு அந்த முடிவுகள் நல்ல விதமாக, அக்காவாக இருக்கலாம்,
அம்மாவாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய நல்ல உறவாக இருக்கலாம். இந்த சித்தி, சித்தம்மா, பெரியம்மா போன்ற உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சுப சந்திராஷ்டம நாளாகவே அமைந்திருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு மனசு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பௌர்ணமி சந்திரன் இன்னைக்கு ராசியை பார்க்கிறார். ராசியிலேயே இன்றைக்கு சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், செவ்வாய் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எதையும் தைரியமாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு முயற்சிகள் பலிக்கும். மனைவி கணவனை பற்றின கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மனைவி தான் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்ன ஏதுன்னு தெரியல, வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாது, அவங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்க பயந்துருவாங்க, டாக்டர் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறார், அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னும் நீடித்த நாட்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு யார் மனைவி யார் கணவன்றது ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலே கண்டிப்பாக நடக்குது. இன்னும் ஒரு 10 நாள் தான். பொன் பார்த்துட்டு போனவர்கள் நல்ல தகவல் சொல்கிறது, மாப்பிள்ளை பார்த்துட்டு போனவங்க நல்ல தகவல் சொல்கிறது, அல்லது இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளேயே ஒரு நல்ல வரன் வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய தன்மை. இந்த மாதத்திலேயே கல்யாணம் நடக்கலைன்னா கூட இந்த வருஷ கடைசியில் கல்யாணம் நடந்துடும், இவர் தான் மாப்பிள்ளை பொண்ணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிடலான்ற மாதிரியாக இளைய பருவத்தினருக்கு இந்த 7ஆம் இடம் சுபத்துவமாக இருப்பதால் வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டப்படக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. காதல் வரவுகள் வரக்கூடிய நாளாக கூட இந்த நாள் இருக்கும். நண்பரை காதலராக மாற்றிக்கொள்ளலாமா, தோழியை காதலியாக மனைவியாக ஏற்றுக்கொள்ளலாமா என்கின்ற குழப்பங்கள், அது சார்ந்த விஷயங்களில் தீர்வுகள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலையில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நாளைக்கு வேலைக்கு போகும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பில் தான் போவீங்க. இதை இன்றைக்கி பார்க்கலாம், இதை இன்றைக்கி பார்த்துடலாம். இது வரைக்குமே நமக்கு கைகள் கட்டப்பட்ட ஒரு சுதந்திரம் இல்லாத நிலைமையில் நம்ம ஒரு மன அழுத்தத்தோடு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது எல்லாம் இப்போ வரக்கூடிய மாற்றத்தின் மூலமாக நல்ல விதமாகவே மாறுகிறது என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சுப கடன்கள் ஏற்படும். ஒரு 6ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் சுக்கிரனுடைய பார்வையில் இருந்துட்டாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நல்ல கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு. வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கலாம், வீட்டு கடனாக இருக்கலாம், வாகன கடன்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல கடன்கள் அமையக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் துக்கங்கள் சுகங்கள் எல்லாமே இல்லாத ஒரு நிலைமைகள்லாம் கண்டிப்பாக கிடையாது. கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்போல் இப்போது கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்துல ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் வேலையை எதிர்பார்த்துருந்தவங்க வெளி மாநிலத்தில் பெங்களூருக்கு போகணும், ஹைதராபாத்துக்கு போகணும், டெல்லி, புனே மாதிரியான இடங்களில் வேலை செய்யணும், அல்லது இந்த கம்பெனியில் தான் வேலை கிடைக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை கிடைக்கணும், அரசு வேலை கிடைக்கணும், மத்திய அரசு பணி இருக்குது, யூபிஎஸ் வந்து இது வரைக்கும் 3 வருஷமாக எழுதிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியாக ஒரு இடத்தை ஒரு வேலையை குறிவைத்து அதை லட்சியமாக கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியான 5ஆம் அதிபதி சந்திரன் இன்றைக்கு பூரண சந்திரனாக, தைப்பூச சந்திரனாக 5, 11ஆம் இடங்களில் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், ஒரு மாதிரியான கல்மிஷங்களை அப்படியே வடிகட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. தெளிவாக இருப்பீங்க, பரவாயில்ல, இப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்றதை மனசு அப்படியே உங்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலையே, நல்லா இருக்குது, இன்னும் கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, வேலைக்கு போனாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றான், சம்பளம் இல்லைன்றது, பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறது, இன்னொருத்தங்க கையில் பிடிச்சி கொடுக்க வேண்டாமா, அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டாமா, இந்த மாதிரியாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை, குழந்தைகளுடைய நலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கான தீர்வுகள் வரக்கூடிய, குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுதுங்க. இளைய பருவத்தினருக்கு இப்போது ஜன்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கலைன்றதான் உண்மை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பற்றி தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு கூட இன்றைக்கி நல்லதுகள்லாம் நடக்கும். எதிர்காலத்தில் இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கான சில பல வழிமுறைகள் உங்களுக்கு தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தெற்கு
தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சகோதர லாபங்கள் இருக்கும். அண்ணனோ அக்காவோ இப்போது இளைய பருவத்தினர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. என்னங்க நீங்கள் அண்ணனும் அக்காவும் தாங்க எதிரியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட சில பல விஷயங்களில் அண்ணன் அக்காள்களோடு உங்களுக்கு கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட மூத்தவர்கள் உங்களை கைதூக்கி விடவே நினைப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு சில பேர் காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு இருப்பாங்களோன்ற யோசிக்கிற அளவுக்கு அடிக்கடி ஓடிக்கிட்டே இருப்பாங்கங்க. இப்போ பார்த்தா அந்த ஊரில் இருக்கிறனார் மதுரைக்கு போயிட்டு வந்தேன்னு அப்புறம் பார்த்தா மெட்ராஸுக்கு போயிட்டு வந்தேன்னாரு. சில பேர் பெங்களூர் காலைல தான் போனேன், நாளைக்கு ஹைதராபாத் போகிறேன்னுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா காலைல சிங்கப்பூருங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 நாள் தங்கிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு வந்துடுறேன், மலேசியா போயிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரியாக அடிக்கடி பயணம் செய்வது. நம்ம எல்லாருக்குமே சொந்த ஊரில் தான் இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் சில பேரை பார்த்திங்கன்னா அடிக்கடி பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அலுப்பாக இருக்காதா, ஃப்ளைட்டில் இப்படி போகிறாரே, இப்படி ராத்திரியெல்லாம் தூங்காமல் போகிறாரேன்னு இருக்கும் இல்லையா? இவர்கள் எல்லாருக்குமே பயணம் செய்வதற்கான ஒரு தொழில் அல்லது பயணம் சார்ந்த ஒரு வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மில் சிலருக்கு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான பயணங்கள் போவதன் மூலமாக வேலை தொழில் அமைப்புகளை, வியாபாரம் தொழில் அமைப்புகளை அமைச்சுக்கிட்டு அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய 12ஆம் இடம் சுபத்துவமாக இருப்பவர் ஓடிக்கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்தந்த தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப சில பேரை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் பிறந்திருப்பாங்க, மெட்ராஸில் தொழில் அமைப்புகளோடு அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க. இப்போ இவங்க மாதிரி ஆட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தசாபக்தி அமைப்புகளின் மூலமாக 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்து ஒரு 500-600 கிலோமீட்டர் தள்ளி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலர் வெளிநாடுகளில் போய் செட்டிலே ஆயிடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்து, 8ஆம் இடம் சுபத்துவம்னா என்னங்க, 6ஆம் இடத்துல குரு இருந்து 12 பார்க்கறது, 12ஆம் இடத்திலேயே குரு இருக்கிறது, 8-4 போன்ற இடங்களில் குரு இருந்து இவர்களுடைய இந்த 8-12ஆம் இடங்களோடு அவர் தொடர்பு கொண்டிருப்பது, 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பது, இது மாதிரியான 8-12ஆம் இடங்களில் குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் 12ஆம் பாவகத்திற்கு பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் கிடைத்திருக்கும் பொழுது கூட இவர்கள் எல்லோருமே பிறந்த இடத்தை விட்டு அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவர்களாகவும், வெளியிடங்கள், வெளிமாநிலங்கள், வெளிநாடு, பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிடுறவங்களா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஏன் இன்றைக்கு இந்த விளக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளையே பார்த்தீங்கன்னா குழந்தை துருத்துருன்னு இருக்குது, குழந்தை இப்போவே 10 வயசு 15 வயசு ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறான், அல்லது ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறான், இந்த துறையில் ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு நினைக்கிறான், இந்தியாவில் அவனுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஒருவேளை இவன் ஃபாரினுக்கு தான் போவானோ அப்படின்ட்டு பேரண்ட்டுக்கே கொஞ்சம் ஒரு சந்தேகங்கள்லாம் வரும். இப்போது நான் சொன்ன மாதிரியான இந்த வெளிநாட்டிற்கு போக வேண்டும், படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய ஜாதகத்தை பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 6ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ சுக்கிரன் இருந்து அல்லது பார்த்து, 4, 8, 12ஆம் இடங்களில் குரு இருந்து பார்த்து என்கின்ற அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரியாக 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பயண ரசிகர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாருக்குமே ட்ராவல் பண்ணுறது பிடிக்காதுங்க. ஒரு நைட்டு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டு வந்தாலே அப்பாடா அக்காடா அட போடும்யா, ட்ராவலே வெறுத்து போச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்ற நேரத்தில் மாதத்தில் 30 நாட்களில் 20 நாட்கள் பயணத்தின் மூலமாகவே சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? இவர்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் இந்த ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய பாவகமான 12ஆம் இடம் சுபத்துவமாக, இதில் ஒரு முக்கியமாக ஒன்று பார்க்கணுங்க. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கணுமா, 12ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கணுமான்னு பார்த்தா, ஆதிபத்தியம் ஓடக்கூடிய ஜட காரக அமைப்புகளை கொடுக்கக்கூடிய 12ஆம் பாவகம் சுபத்துவமாக இருப்பது ஒன்றே ஒருவரை அடிக்கடி பயணம் செய்ய வைக்கக்கூடியதும், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் செட்டில் ஆக்கக்கூடியதாக இருக்கும் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.